பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நல்ல ஒரு காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதில் நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் கர்த்தர் ஈசாக்கை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார். நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாம் நிமித்தம் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உன்னுடைய தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன், நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாம் நிமித்தம் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கர்த்தர் சொல்லும் பொழுது ஈசாக்கினுடைய சூழ்நிலை என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு ஏமாற்றத்தின் பாதையிலே, ஒரு போராட்டத்தின் பாதையிலே ஈசாக்கு அவர் போய்கொண்டிருந்தார். நம்ம எல்லோருக்குமே நன்றாக தெரியும், ஈசாக்கு ஒரு தேசத்தில் இருக்கிறார். அந்த தேசத்தில் அவர் விதை விதைக்கிறார். பெலிஸ்தீனுடைய தேசத்தில் ஈசாக்கு விதை விதைக்கும் பொழுது அந்த இடத்துல அந்த நாடு முழுவதுமாக பஞ்சம், ஆனால் இவருக்கு மட்டும் 100 மடங்கு பலன் வருகிறது. இது நிமித்தமாய் பெலிஸ்தீர் அவர் மேல் பொறாமை கொண்டு அவரை இந்த தேசத்தை விட்டு விரட்டி விடுகிறார்கள். அவர் தண்ணீர் துறவுகளை அவர் வெட்டுகிறார். அவருடைய தகப்பன் நாட்களிலே வெட்டினதும், அவர் தகப்பன் மரித்த பிறகு பெலிஸ்தீர் தூர்த்து போட்டதுமான எல்லாவற்றையும் மீண்டும் அவர் வெட்டும் பொழுது இவர்கள் வாக்குவாதம் பண்ணி பிடுங்கிக் கொள்கிறார்கள். இந்த தண்ணீர் எங்களுடையது என்று சொல்லி முதல் கிணறுக்கு அவர் பேர் வைக்கிறார் ஏசேக்கு என்று சொல்லி. ஏசேக்கு என்று சொன்னால் வாக்குவாதம், சண்டைகள் என்று சொல்லி அர்த்தம். இரண்டாவது ஒரு துறவை வெட்டுகிறார். அந்த துறவை குறித்தும் வாக்குவாதம், போராட்டம் நடக்கிறது. அதையும் வலுக்கட்டாயமாக பிடுங்கிக் கொள்ளுகிறார். அன்பார்ந்த பிள்ளைகளே, 100 மடங்கு பலன் கொடுத்ததான பூமியும் இவர் கையில் பிடுங்கப்பட்டு இவர் விரட்டப்படுகிறார். கஷ்டப்பட்டு தூர்வாரினதான துறவுகளும் இவர் கையிலிருந்து பிடுங்கிக் கொள்ளப்பட்டது. ஒரு போராட்டத்தினுடைய சூழ்நிலையிலே ஈசாக்கு காணப்பட்டார். இரண்டாவது ஒரு துறவை வெட்டினா அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். அன்பானவர்களே, அதையும் விட்டு விடுகிறார். அதற்கு சித்னா என்று சொல்லி பெயர் வைக்கிறார். சித்னா என்று சொன்னால் சாத்தான் என்று சொல்லி அர்த்தம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ 2 துறவுகளை அவர் வெட்டி விடுகிறார். 3வது துறவுக்கு அவர் செல்லுகிறார். 3வது துறவை வெட்டும் பொழுது யாரும் அங்கே வரவில்லை. அப்பொழுது அவர் அதற்கு ஒரு பேர் வைக்கிறார், ரெஹபோத் என்று சொல்லி. அதற்கு அர்த்தம் என்ன? பலுகி பெருகுதல். நாம் பலுகி பெருகும்படி தேவன் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி. அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்றைக்கு அவர் அந்த இடத்தில் பெயர் சபா என்றதான இடத்துக்கு போகிறார். அந்த பெயர் சபாவிலே கர்த்தர் அவருக்கு தரிசனமாகி தான் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஈசாக்கே, நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாம் நிமித்தம் உன்னை ஆசீர்வதிப்பேன். உன்னுடைய பிரயாசங்கள் பிடுங்கிக் கொள்ளப்படுகிறது. ஒரு மிகப்பெரிய போராட்டத்தின் சூழ்நிலையிலே நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஒரு போராட்டத்தின் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். நீ கஷ்டப்படுகிறாய். ஆனால் உன்னுடைய பிரயாசங்கள் எதிரிகளாலே பிடுங்கிக் கொள்ளப்படுகிறது. நீ எதை செய்தாலும் அது உன்னுடைய கையிலிருந்து அவர்கள் பிடுங்கிக் கொள்ளுகிறார்கள். உன்னுடைய வாழ்க்கை ஒரு போராட்டத்தில் இருக்கிறது, ஒரு ஏமாற்றத்தில் இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கை இப்படியே தொடரும் என்று சொல்லி நீ பயப்படாத. நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லா போராட்டங்களையும் நான் மாற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, என்ன நடந்தது? ஆசீர்வாதமான நிலங்களும் ஆசீர்வாதமான துறவுகளும் பிடுங்கிக் கொள்ளப்பட்டது. ஆனால் ஆசீர்வதிக்கிற கர்த்தரை ஈசாக்கை விட்டு யாராலும் பிடுங்கிக் கொள்ள முடியவில்லை. என்ன நடந்தது? கடைசியில எதிரிகள் ஒரு காரியத்தை அவர்கள் கண்டுகொள்ளுகிறார்கள். ஆசீர்வாதமானது இந்த நிலம் அல்ல, இந்த துறவுகள் அல்ல, ஆசீர்வாதமான மனுஷன் அந்த ஈசாக்கு தான். அவனிடத்துல தான் ஆசீர்வாதம் இருக்கிறதுன்னு சொல்லி விரட்டினதான சத்துருக்கள் மீண்டும் இடத்துல வருகிறார்கள். இப்போ கேட்கிறார், ஏன் என்னிடத்துல வந்தீர்கள்? என்னை பகைத்து என்னை துரத்தி விட்டீர்களே என்று சொல்லி சொன்ன பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், இல்லையா, நிச்சயமாக கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். அதனால உம்மோடு கூட சமாதானமாக வந்திருக்கிறோம் என்று சொல்லி எதிரிகள் சொல்லுகிறார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் சொல்லுகிறார், உன் போராட்டங்களை நான் மாற்றுவேன், உன் ஏமாற்றங்களை மாற்றுவேன், நான் உன்னோடு கூட இருப்பேன். உன்னுடைய ஆசீர்வாதங்கள் எதிரிகள் போராடி பிடுங்கிக் கொள்ளுகிறார்களா? உன் வாழ்க்கையை நான் மாற்றுவேன், உன் போராட்டத்துக்கு ஒரு முடிவு உண்டாக்குவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே இப்படி ஏமாற்றத்தின் பாதையிலே, போராட்டத்தின் பாதையிலே நீங்கள் இருக்கிறீர்களா? வாக்குவாதங்களும் போராட்டங்களும் உங்கள் வாழ்க்கையாக இருக்கிறதா? கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஜெபிப்போமா? இரக்கமுள்ள தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டுமாக இந்த வார்த்தைகளை கேட்கும்படி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன்.
ஆண்டவரே, ஈசாக்கினுடைய போராட்ட வாழ்க்கையை மாற்றினீர். ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையில் இருந்த கசப்பான வாழ்க்கையை ஆண்டவரே மாற்றினீர். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அவரை ஆசீர்வதித்த கர்த்தர் இன்றைக்கு ஆண்டவரே போராட்டத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். எங்கள் அருமையான சகோதர சகோதரியுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். இதனால் முழுவதுமாய் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட உங்களுடைய கரம் இருந்து நடத்தட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.